உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் இந்த உலகத்திலே நம் பாவங்களை மீட்பதற்காக பரிசுத்த மரத்தில் தொங்க வேண்டிய அவர் பரிசுத்த மரத்தை வாழ்வின் மரத்தை தந்த அவர் சாபத்தின் சாவின் மரத்தை தந்த மனுக்குலத்திற்கு மீண்டும் வாழ்வின் கனியை தருகிறார். இதுதான் இயேசு கிறிஸ்துவின் உயிரோடு உன்னத அனுபவம். இந்த அனுபவத்தோடு உங்களையும் என்னையும் கொண்டு போய் சேர்க்க ஏழேழில் விழுந்த நம்மை வேறு எங்கும் விழுந்து விடாதபடி பரலோக அரசு இருக்கிற அந்த பரம காணானுக்குள் பரம கோட்டத்திற்குள் ஜீவ விருட்சத்தை நோக்கி வாழ்வின் மரத்தை நோக்கி 12 மாதங்களும் வாழ்வாளெல்லாம் கணிதருகிற வாழ்வின் கனியை நோக்கி அழைத்து செல்வதற்காக அவர் உயிரோடு எடுத்து எங்கே சென்றிருக்கிறார், விண்ணகத்துக்கு சென்றிருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் வாய்ப்பு தருவதற்காக ஸ்தலங்களை இடங்களை நாம் இருக்க வேண்டிய நிலைகளை உருவாக்க போகிறார். அப்படி போகிற இறைவன் உயிரோடு எடுத்து விட்டார். அவர் சாவு அவரை மேற்கொள்ளவில்லை, மரணம் அவரை மேற்கொள்ளவில்லை. சாவு சக்திகளுக்கு சாவு தந்தார், மரணத்திற்கு மரணத்தை தந்தார், வாழ்வின் கடவுள் வாழ்வித்து வந்தார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, சாவின் இருள் உன்னையும் என்னையும் சூழ்கிறதா? கவலை, கண்ணீர், பல்வேறு கஷ்டங்கள், பல்வேறு நிலைகளிலே நான் ஏன் வாழ வேண்டும், நான் எதற்கு வாழ வேண்டும், நான் எதற்காக இருக்க வேண்டும், நான் செத்து போனால் நலம் என்று நினைக்கிறாயா? சாவின் கடவுள் இல்லை, வாழ்வின் கடவுள் இருக்கிறார். சாவோடு முடிந்த கடவுள் இல்லை, உயிர்த்த கடவுள் இருக்கிறார். உண்மையில் என்னை உயிர்ப்பிக்கிற கடவுள் இருக்கிறார். உண்மையில் என்னை உயிரோடு உழவு செய்வதற்கான கடவுள் இருக்கிறார். அவர் உங்களை என்னையும் இந்த உலகம் பாழ்பட்டு போன நிலம், பாலை நிலம், இந்த பாலை நிலம் பாழ்பட்டு போன நிலத்தில் அல்ல, பரிசுத்த நிலத்தில் பரிசுத்த தோட்டத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக அவர் ஒரு தோட்டக்காரனை போன்றே இருக்கிறார். தோட்டங்களை நடவுங்கள், தோட்டங்களை பரிமாறுங்கள், தோட்டங்களை நீங்கள் பராமரியுங்கள், தோட்டத்தோடு வாழுங்கள். ஏனெனில் தோட்டத்தில் தான் கடவுள் உழவுவார். எனவேதான் அந்த பிரதான வாயிலே இருக்கிற திரைச்சீலையிலே கேருபீன்களை காவல் வைத்தார். அதே கேருபீன்களை கொண்டு வந்து தேவாலயத்தில் திரைச்சீலை வைத்தார். அந்த தேவாலயத்தில் திரைச்சீலையிலே கேருபீன்களை வைத்ததற்கு காரணம் கர்த்தர் அங்கே உழவ வேண்டும் என்று நினைத்தார். ஏதே தோட்டத்தில் உழவினார். இங்கே கேருபீன்களை வைத்ததற்கு காரணம் எங்கே கேருபீன்கள் இருக்கிறதோ அங்கே கடவுள் உழவுவார். எங்கே தோட்டம் இருக்கிறதோ அங்கே கடவுள் இருப்பார். வீட்டை சுற்றி, தேவாலயத்தை சுற்றி, உங்களை சுற்றி தோட்டத்தை நடவுங்கள். அந்த தோட்டத்தில் இறைவன் இருப்பார். அந்த தோட்டத்தில் இருக்கிற இறைவன் பரம தோட்டத்தை நோக்கி உங்களை என்னை அழைத்து செல்வார் என்று சொல்லி இந்த உயிருக்கு எழுந்த இந்த திருநாள் அர்த்தம் உள்ளதாக, ஆழம் நிறைந்ததாக, நம்மை ஆண்டவரோடு கொண்டு சேர்ப்பதாக அமையட்டும். எல்லாம் இறைவன் நம்மை ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக. ஆமென். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி படைக்கிறோம். ஏன் உயிரோடு எழுந்தீர்? தோட்டத்தில் இழந்த எங்கள் வாழ்வு, பாவ நாட்டத்தில் இழந்த எங்கள் வாழ்வு, பரிசுத்த நாட்டத்தில் பரம தோட்டத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக எங்களை அடைந்து போகிறீர். அதற்காக நன்றி. ஆயத்தப்படுத்துகிறீர், அதற்காக நன்றி. உன் உயிர்ப்பு எங்களை உசுப்பி விடட்டும். உன் உயிர்ப்பு எங்களை உயிர்க்க செய்யட்டும். உன் உயிர்ப்பு நாம் உயிரோடு இருக்கின்ற பொழுது உயிர்ப்புக்கு நேராய் வழி நடத்தட்டும். இயேசுவியாய் மன்றாடுகிறேன் நல்ல கடவுளே. ஆமென். ஆமென்.